நிறத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வள்ளியை மனம் பூணர வந்த முகமுன் என்று சங்கர தாயாலும் கரோகரா. அதிகளவிலான பக்தர்கள் சிவாச்சாரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை நிறத்திலான ஆடைகளை அணிந்திருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாங்கள் தொடர்ச்சியாக நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், இன்றைய நாளில் பிரம்மாண்டமான முறையில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ரதோற்சவம் வந்து இடம்பெற்றது. அந்த காணொலி கூட நாங்கள் எங்களோட வலைத்தளத்தில் வந்து போட்டிருக்கோம். இதற்கு முன் காணொலியாக வந்து தயவு செய்து பார்க்காதாக்கள் தயவு செய்து பாருங்கள். ரதோற்சவம் என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், பச்சை சாத்திர நிகழ்வு வந்து இடம்பெறும். அந்த ரதோற்சவம் என்று சொல்லி சொன்னாலே அம்மன் வந்து அழித்தல் தொழில், தேர் திருவிழான்னு சொல்லி சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அழித்த தொழில் எல்லாம் வந்து முக்கியமாக வந்து இடம்பெறும். அம்மன் வந்து ஊரில் இருக்கிற கெட்ட சக்திகளை எல்லாமே வந்து அழிச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கோபமாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு சாந்தப்படுத்துகிற விதமாகத்தான் வந்து இந்த பச்சை சாத்திர நிகழ்வு வந்து இடம்பெறும். அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஆடைகள் வந்து அணிவித்து, அது மட்டும் இல்லாமல் அணிவிக்கின்ற மாலைகள் கூட பச்சை நிறத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மனை வந்து கொண்டு வந்து பிள்ளையார் முருகன் அம்மன் 3 பேரையும் வந்து அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து இருத்தி அவங்களுக்கான பூசை வழிபாடுகள் இடம்பெற்று எளிமைப்படுத்துவாங்க. அவர்களுக்கு விரும்பின பூக்கள் மற்றும் இந்த இலைகள் எல்லாமே வந்து சேமித்து அதை வைத்து கொண்டு தான் வந்து குளிர்ச்சிப்படுத்துகிற பச்சை சாத்துகின்ற நிகழ்வு வந்து இன்றைய நாளில் இடம்பெற போகின்றது. இந்த பச்சை சாத்திர நிகழ்வு வந்து எப்படி நடக்குதுன்றது தான் இந்த காணொலி வாயிலாக வந்து இன்றைய நாளில் வந்து காண்பிக்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா அந்த பச்சை சாத்திர நிகழ்வுக்காக இப்போ பூசாரிகள் எல்லாமே வந்து தயாரான முறையில் வருவதை வந்து நீங்கள் பார்க்க தோன்றுகிறீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை நிறத்திலான ஆடைகள்லாம் வந்து முழுவதுமாக வந்து அணிஞ்சிக்கிறாங்க பாருங்கள். பிள்ளையாரை தேர்லேருந்து இறக்கி பச்சை சாத்துறதுக்கான அந்த ஆடைகள் எல்லாமே வந்து அணிவிச்சு மாலைகள் அணிவிச்சு ஒரு தயார் நிலையில் வந்து இப்போ தயார்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்துச்சுன்னா முருகப்பெருமானையும் வந்து அவருடைய தேரில் இருந்து இப்போ இறக்குற நிகழ்வு வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது பாருங்க. அந்த அருமையான ஒரு காட்சி. பச்சை நிறத்திலான ஆடைகள் அணிவித்து பச்சை நிறத்திலே மாலைகள் அணிவித்து தங்க நகைகள் வந்து அணிவித்து சிறப்பான முறையில் வந்து இப்போ பச்சை சாத்தத்துக்கான மெல்ல மெல்ல பாருங்கள் இறங்கி கொண்டிருக்கின்ற அந்த அருமையான ஒரு அழகு. அருகிலிருந்து பார்க்குறதுக்கு கிடைச்சது உண்மையிலே ஒரு வரமென்று தான் சொல்லணும். ஆடுமுகமுன்றே ஈசருடன் ஞான மொழி பேசுமுகமுன்றே நின்ற முகமுன்றே மாறுபடி சூடரை பதைத்த முகமுன்றே வள்ளியை மனம் பூணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான போரில் நீ அருளல் வேண்டும் இந்த ஆதியருணாசலம் அமைந்த பெருமானே வேல் வேல். இப்பொழுது அம்மனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ரதத்திலிருந்து பச்சை சாத்துவதற்காக இப்போ வந்து மெல்ல மெல்ல தயார்படுத்தி பாருங்க இப்போ கொண்டு போகிறாங்க. பச்சை சாதத்துக்காக அம்மனை அழைத்து கொண்டு செல்ல போகிறார்கள் பாருங்க. அந்த அழகை அழைத்து கொண்டு போகின்ற போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு பிடித்த அந்த இலைகள் எல்லாமே வந்து தூவி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான இலைகள் தூவித்தான் வந்து அம்மனை அழைச்சி கொண்டு போகிறாங்க. பச்சை நிறத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். புளியமில்லை இருக்குன்னு புளியமில்லை, வில்வமில்லை, வேப்பமில்லை.
குளிர்ச்சிப்படுத்துவதற்காக வந்து பார்த்துச்சுன்னா வேப்பமில்லை புளியமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு பிடித்தமான இலைகளை வந்து தூவி அவர்களை வந்து சாந்தப்படுத்தி கொண்டு வார நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த அற்புதமான ஒரு காட்சி. அதிக அளவிலான பக்தர்கள் புடைசூழ, அதிக அளவிலான பக்தர்கள் சிவாச்சாரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை நிறத்திலான ஆடைகளை அணிந்திருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் பாருங்கள் இந்த மண்டபத்தில் வந்து ஒன்று கூடி இருக்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அம்மனை பச்சை சாத்திர இடத்துக்கு வந்து அழைத்து கொண்டு போகிற காட்சி வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இருப்பிடத்துக்கு சென்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகனும் பிள்ளையாரும் வந்து பச்சை சாத்துக்கின்ற அந்த மண்டபத்துக்கு வந்து இப்போ அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த அழகிய காட்சியை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, உண்மையிலேயே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. பச்சை பசைலன்னு சொல்லி பச்சை ஆடைகள், பச்சை நிறத்திலான மாலைகள் என்று சொல்லி அழகிய ஒரு காட்சி. இந்த காட்சியை காண கோடி கண்கள் வேண்டும். பாருங்கள், பச்சை சாத்துகின்ற நிகழ்வை பூஜை வழிபாடை வந்து பார்க்குறதுக்காக அவ்வளவு பக்தர்கள் இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள்னு சொல்லி பாருங்கள். ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த பச்சை சாத்துகிற நிகழ்வுக்கான இந்த பொருட்கள் எல்லாமே, வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்து இப்பொழுது ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். காசு, இலைகள் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள், ஆப்பிள், ஒரேஞ்சுன்னு சொல்லி குங்குமம், பீபூதி, வெத்தலைப்பாக்கு, பலாப்பழம், பூக்கள், மாம்பழம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏராளமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து படைக்கிறதுக்காக வந்து கொண்டு போகிறது பார்க்கக்கூடியமாக இருக்குது. மஞ்சள், திராட்சை, வாழைப்பழம், அன்னாசி.
देव अद्यकाले नमो नमः ओम श्री कृष्णार्पणविनम्रेण साधनाने नमो नमः ओम श्री श्रीनाथसुन्दरे पुष्पवान् गदावान् वसुमान् भवति जय ब्रह्मेद योगामायतनं भेद आयतनवान् भवति गौरी विवादसलिलानि दक्षत्येकपदे द्विपदे दाचतुष्पदे अष्टापदे नवपदे भोगदे सहस्राक्षराभरणे व्योमन् गणेशाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्धिः प्रचोदयात् तदाननाय विद्महे अर्जुनपूजाराधनमध्ये गजं सर्वे भीमनसा बुद्ध्या वेदोत्रमन्त्रपुष्पान् பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பொட்டுக்காக வந்து எல்லா அடியார்களும் வந்து இதில் அடி வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குங்குமம் எல்லாமே இந்த பச்சை பொட்டுக்கானு எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்கப்பா. மனைவி கிடக்கிறது
பச்சை சாத்தி முடிவடைந்து பூஜை வழிபாடுகள் முடிவடைந்து இப்பொழுது சுவாமிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு உள்ளே வந்து இப்போ அழைத்து செல்ல போகிறாங்க. அந்த நிகழ்வு தான் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். மெல்ல மெல்லமாக அசைத்து சுவாமியை வந்து ஆலயத்துக்கு உள்ளே வந்து இப்போ கொண்டு செல்ல போகிறார்கள்.